என்னோட ஸ்டைலில் முருங்கைக்காய் காரக்குழம்பு வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகங்க, 2 வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 10 பல் பூண்டு, 1/2 கப் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை பொடி பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேனுங்க. தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது, அப்புறம் 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முருங்கைக்காயை வந்து கரெக்டாக ஒரு மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 கப் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா கொதிக்க விட்டுறணும். தண்ணியெல்லாம் கொதித்து பாதியாக ஆகணும். நம்ம ஊற்றின தண்ணியில் வந்து நல்லா கொதித்து பார்த்திங்கன்னா பாதியாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்டா செம்ம காம்பினேஷன், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.